Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பனானா ஓட்ஸ் பேன்கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம், இதை இப்போ பிச்சு போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு முழு ஓட்ஸ், 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1 நுள்ளு உப்பு, 1/2 கப்பு பால். இதை இப்போ கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றலாம். மாவு இது போல் கட்டியாக இருக்கணும். தோசைக்கல்ல மீடியம் ஹீட்டில் சுட வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் அல்லது பட்டர் தடவிக்கலாம். இப்போது 1 கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றி திக்காக பரப்பலாம். இதில் சின்ன சின்ன பபுள்ஸ் வரும். வந்த பிறகு திருப்பி போடலாம். சின்ன சின்ன பபிள்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணலாம். வெந்துடுச்சு. இப்போ மாற்றிடலாம். இதுபோல் எல்லா பேன்கேக்கையும் செய்யலாம். நல்ல அழகாக வந்திருக்கு. இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இதை சீக்கிரமாக செய்யலாம். இதை மேப்பிள் சிரப்பு அல்லது தேன் ஊற்றி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட டேஸ்டியான பனானா ஓட்ஸ் பேன்கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.